எல்லாம் அவர் நிறைவாக்க அவரால் முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம். முதலாவது நம்ம ஆண்டவரை நம்முடைய எல்லா காரியத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துடணும், அழைச்சிடணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துடணும். ஆண்டவரை அழைச்சி கொண்டு வச்சிடணும். ஆண்டவரை நீங்கள் வந்துருங்கப்பா, அப்போ தான் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைவுகளும் மாறும். நீங்கள் என் வீட்டில் வந்து இருந்துட்டால் போதும், என் தொழிலில் இருந்தால் போதும், என் பிள்ளைகளின் காரியங்கள் இருந்தால் போதும், எங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை உடனே சரி பண்ணிடுவீங்க, நீங்கள் நிறைவாக்கிடுவீங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்ம அழைக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள்லாம் நிறைவாகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்ம முதலாவது அழைத்திருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலை வரலன்னு சொல்லுவார், கொஞ்சம் பொறுத்திருக்கங்கன்னு சொல்லுவார். நம்ம கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளும் என்ன செய்யும்? நிறைவாகும். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவானது யார்? இயேசு தான். உலகத்தில் ஒரு குறைவு இல்லாதவன் நிறைவாக இருக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம கூடத்தில், நம்ம வீட்டில், நம்முடைய நிகழ்ச்சியில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்ம ஊழியத்தில், பிள்ளைகளின் காரியங்களை இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள்லாம் என்ன செஞ்சிடும்? நிறைவாயிரும். நம்ம அவரை சொல்லுகிற வரைக்கும் பொறுத்து இருக்கும் பொழுதும் நம்முடைய குறைவுகளெல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு உண்டு, குறைவு வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது நம் குறைவுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர் உங்களுக்கு அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உடனே இயேசு சொல்கிறார் அடுத்த வசனம் 7வது வசனத்தில், வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 3வது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ நம்ம குறைவு என்ன செய்யாது? நிறைவாகாது. இயேசு என்ன சொன்னார்? வெறும் கற்சாடியில் தண்ணியை நிரப்புங்கன்னாரு. இவங்க நிறைவாக நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுங்கன்னாரு. செஞ்சாங்க. இவங்க சொன்னபடி அப்படியே செய்கிறாங்க. தண்ணி தானே ஊற்றணும் ஐயா, உங்களுக்கு தெரியாதா? தண்ணியை எப்படி நாங்கள் கொண்டு பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுக்க முடியும்? அது எப்படி திராட்சரசம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் தண்ணியை கொண்டு போக சொல்கிறீங்களே. எந்த எதிர்கேள்வியும் எந்த கொஸ்டினும் அவங்க சொல்லவே இல்லை, உடனே செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத அப்படியே நம்ம செய்யணும். கொஞ்சம் கூட எதிர்கேள்வி கேட்க